விருச்சிக ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதத்தின் முதல் பகுதியில் புதனும் சூரியனும் லாபத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் வீட்டில் வலுவாக இருப்பதால், அதே நேரம் குருவும் ராசியை பார்க்கின்றார் 7ஆம் வீட்டிலிருந்து நேர்பார்வை. இதனால் மாதத்தின் முதல் பகுதியில் சொல்லிக் கொள்ளும்படியான முன்னேற்றமோ லாபமோ உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உணர்ந்திருப்பீர்கள். 11ஆம் வீட்டில் சூரியன் புதனுடன் கேது இணைந்திருப்பதாலும் ராசிநாதன் 8ல் இருப்பதாலும் நீங்கள் பெறக்கூடிய லாபத்திலோ முன்னேற்றத்திலோ ஏதோ ஒரு குறை, ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குறை டிசப்பாயின்மெண்ட் என்றாலும் கூட லாபம் லாபம் தானே, கண்டிப்பாக லாபம் இருக்கும். இதை நீங்க ஏற்கனவே உணர்ந்திருப்பீர்கள். மாதத்தின் 2வது பகுதியில் சூரியனும் புதனும் 12ல் இருக்க போவதால் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அரசு, தந்தை, மேலதிகாரி சார்ந்த விஷயங்களில் கூட பிரச்சனைகள் எழலாம். மாதத்தின் 20 தேதி வரை ராசிநாதன் 8ல் இருப்பதால் சற்றே தன்னம்பிக்கை இழந்து கோபம், எரிச்சல் ஊட்டும் ஒரு நிலையில் நீங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இரிட்டேட்டடா அதிகமா ஃபீல் பண்ணலாம். 20 தேதிக்கு பிறகு ராசிநாதன் 8லேருந்து 9க்கு வந்துடுறார். அவர் நீச்சமாகி தான் 9ற்கு வருகின்றார். ஓகே, 9ஆம் வீடு என்பது 10ற்கு மிக அருகில் இல்லையா? 10ஆம் வீடு செவ்வாய்க்கு திக்பலம். ஸோ 9ல் இருக்கும் செவ்வாயை நாம் திக்பலத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு சாதகமான வலிமையான நிலையாகத்தான் நாம் எடுப்போம். எப்பவுமே விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் நீச்சமாக இருப்பது பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது, மாறாக நல்ல பலன்களை கொடுக்கும். இது விருச்சிகத்திற்கே உண்டான ஒரு ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட். ஓகே, ஸோ அதனால 20 தேதிக்கு பிறகு ஒரு சாதகமான ஒரு சூழலே இருக்கும். ஓகேங்களா? இதை கொஞ்சம் மனசுல வைத்துக் கொள்ளலாம். என்னதான் இருந்தாலும் மாதத்தின் முதல் பகுதி 8ல் இருக்கார். 8 அந்த அளவுக்கு ஒரு நல்ல வீடு இல்லை, ரைட்? ஏன்னா 6, 8, 12 தெரியும் உங்களுக்கு இல்லையா, பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடம். ஸோ 8ல் இருக்கும் செவ்வாயால், அதாவது 20 தேதி வரை 8ல் இருக்கும் செவ்வாயால் ஒரு சிலருக்கு தீக்காயமோ வெட்டுக்காயமோ கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 8ல் இருக்கும் செவ்வாய் தேவையற்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு மன சஞ்சலங்களையும் ஒரு எசிடேஷனை கூட கொடுக்கலாம். ஓகே, குரு பார்க்கிறார் 7லேருந்து, அதனால ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு உங்களோட ராசிக்கு. எந்த அளவுக்கு 8ல் இருக்கும் செவ்வாயால் உங்களுக்கு பிரச்சனை இருக்க போகின்றது என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது. சரிங்களா? இன்னொரு அக்டோபர் மாதத்தின் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, 7ல் இருக்கும் குரு வக்கரமாக இருக்க போகுதான். 3-4 மாசம் அவர் வக்கரமாக இருக்க போகின்றார். இதனால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த ஒரு விதமான ப்ரொடெக்ஷன், ஒரு லக் ஃபேக்டர் அப்படின்றது சற்றே குறையலாம். ஓகே, சற்றே குறையலாம் தான் சொல்றேன். ஓகே, வெகுவாக குறையும்னு சொல்ல. ஓகே, ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் குருவின் நல்ல பலன்களை அடுத்த 3.5 மாதங்கள் அதிகம் உணர்வீர்கள். இந்த பாயிண்ட் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். இது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது. சுயஜாதகத்துல குரு வக்கரமா இருந்தா இப்பதான் பலன் அதிகமாக இருக்கும், நல்ல பலன். ஓகே, குரு வக்கரமாக இருந்தாலும் கூட அவர் 7ல் இருக்கார். ஆனால் அந்த அளவுக்கு வீக்கா இல்லை. திருமணம், வேலை, தொழிலில் முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடக்கும். என்ன சில டிலேஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, தாமதமா சில விஷயங்கள் நடக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, அதே நேரம் குரு பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால் 10 தேதிக்கு பிறகு, நான் 10லேருந்து தானே ஒரு வக்கரமா இருக்க போறார், அதனால கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. மற்றபடி அக்டோபர் மாதம் நன்றாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.